அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A தேர்விற்கான இந்திய பொருளாதாரம் டாப்பிக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய அபிஷியல் சிலபஸ். இந்திய பொருளாதாரத்திற்கான அபிஷியல் சிலபஸ். இதை நான் 12 ஹெட்டிங்கில் பிரிச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக இதனுடைய சோர்ஸஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்பயும் போல் நம்ம மற்ற வேர் டு ஸ்டடிக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான். ஸோ எஸ்சிஆர்டி புதிய தமிழ்நாடு அரசு பள்ளி புத்தகங்கள், சமச்சீர் பழைய தமிழ்நாடு அரசு பள்ளி புத்தகங்கள், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் எஸ்சிஆர்டி புக்ஸை பொறுத்தளவுக்கு, ஏன்னா உங்களுக்கு இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு இந்திய பொருளாதாரத்துக்கு பழைய புத்தகம் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ புது புக்கிலேயே எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கு. ஸோ அதனால் புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய 6 முதல் 12 வரை இருக்கக்கூடிய பாடங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 39 பாடங்கள். ஸோ அதாவது 6ஆம் வகுப்பில் ஒரு பாடம் இருக்குது. ஸோ 7ஆம் வகுப்பில் 2 பாடங்கள், 8ஆம் வகுப்பில் 2 பாடங்கள், 9ஆம் வகுப்பில் 5 பாடங்கள், 10ஆம் வகுப்பில் 5 பாடங்கள், 11ஆம் வகுப்பில் 12 பாடங்கள், 12ஆம் வகுப்பில் 12 பாடங்கள். ஸோ மொத்தம் சேர்த்திங்கன்னா மொத்தம் 39 பாடங்கள் இருக்குது. இதில் நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ மொத்தம் 26 பாடங்கள். ஓகே. ஸோ 6ஆம் வகுப்பில் ஒரு பாடம் படிக்கணும். ஸோ 7ஆம் வகுப்பில் 2, 8ஆம் வகுப்பில் 2, 9ஆம் வகுப்பு 5, 10ஆம் வகுப்பு 5, அதாவது 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பொருளாதாரம் டாபிக் எல்லாமே படித்தாகணும். ஓகேங்களா. ஸோ இந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் மட்டும்தான் குறைவு. என்ன அப்படின்னா இந்த 11ஆம் வகுப்பில் மொத்தம் 12 பாடத்துக்கு 5 பாடம் படிக்கணும். ஸோ அதே மாதிரி 12ஆம் வகுப்பில் 12 பாடத்துக்கு 6 பாடங்கள் படிக்கணும். மொத்தம் இருக்கக்கூடிய 39 பாடங்களில் 26 பாடங்கள் நம்ம படிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் சூழலில் இருக்கக்கூடிய பாடங்கள். 6ஆம் வகுப்பில் 6th term 2ல் பொருளியல் ஒரு அறிமுகம், 7ஆம் வகுப்பில் 7th term 1ல் உற்பத்தி, 7th term 3ல் வரியும் அதன் முக்கியத்துவம். ஸோ இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் நான் அடுத்த பேஜில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ 8ஆம் வகுப்பில் பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள், பொது மற்றும் தனியார் துறைகள். 9ஆம் வகுப்பில் மொத்தம் 5 பாடம் இருக்குது. ஸோ 10ஆம் வகுப்பில் அதே 5 பாடம். ஸோ 11ஆம் வகுப்பில் நம்ம சொன்ன மாதிரி படிக்கக்கூடிய பாடங்களில் மொத்தம் 12 பாடங்களில் 5 பாடங்கள் நம்ம படிக்க போகிறோம். 12ஆம் வகுப்பு பொறுத்தளவுக்கு 12 பாடங்களில் மொத்தம் 6 பாடங்கள் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம கண்டிப்பாக படிக்கக்கூடிய பாடங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 26 பாடங்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த 26 பாடங்களில் உங்கள் சிலபஸ் பேஸ்டு, சிலபஸ்க்கு ஒவ்வொரு சிலபஸ்க்கும் அந்த பாடம் கீழே கொடுத்துருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அதனுடைய அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக இந்த 26 பாடங்களில் செலக்டிவாக சில பாடங்களை நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா பொருளியல் அடிப்படைகள் அப்படின்ற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது பேசிக். இதை படித்த பிறகு தான் நீங்கள் சிலபஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் term 2ல் பாடம் சாப்டர் 1. ஸோ பொருளியல் ஒரு அறிமுகம். ஸோ ஃபஸ்ட்டு பொருளியல்னால் என்ன, பொருளாதாரம்னா என்ன, ஓகேங்களா. ஸோ அது சம்மந்தமாக சொல்லக்கூடியதான் எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். இந்த பாடம் ஃபஸ்ட்டு படிங்க. தென் 7ஆம் வகுப்பில் உற்பத்தினா என்ன, ஸோ வாட் இஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 8ஆம் வகுப்பில் பாடம் 1 பணம், சேமிப்பு, முதலீடுகள். ஸோ 9ஆம் வகுப்பில் பாடம் 1 மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. ஸோ அதே இது 9ஆம் வகுப்பில் 3ஆம் பாடம் பணம் மற்றும் கடன், பணம் மற்றும் கடன். ஸோ 10ஆம் வகுப்பில் 1வது பாடம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பேசிக்காக படிக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸ் நீங்கள் படிச்சுட்டு ஸோ ஆஃப்டர் தட் தான் நீங்கள் மற்ற டாபிக் நீங்கள் போகணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம சிலபஸ் பார்ப்போம். இந்த சிலபஸ் பார்க்கும்போது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆய்வு, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5 year பிளான் மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆய்வு.
ஸோ இதுக்கு வந்து இந்த டாபிக் வந்து நீங்கள் பாடம் பார்த்துட்டீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பில் 7ஆவது பாடம் இந்திய பொருளாதாரம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து 11ஆம் வகுப்பில் 8ஆவது பாடம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். ஓகே. ஸோ இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இந்த பாடம் வந்து இந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணாது, ஸோ மற்ற சிலபஸில் இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸும் கவர் பண்ணும். ஸோ அதனால் வந்து இந்த பாடத்தை வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து நான் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து 12ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஸோ 11ஆவது பாடம் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். ஓகே. ஸோ ஆரம்பத்திலேயே வந்து நீங்கள் பேசிக்ஸ்லேயே வந்து மேம்பாடுனா என்ன, அதாவது வளர்ச்சினா என்ன, மேம்பாடுனா என்ன அப்படின்றத வந்து பார்த்துருக்கலாம். ஸோ அதே இது அதனுடைய எக்ஸ்ட்ரா இதுதான் வந்து எந்த இதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த பொருளாதார மேம்பாடு 12ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் இதுலேயே வந்து பிளானிங், ஸோ நம்மளுடைய 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க, ஸோ நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ தென் வருவாய் ஆதாரங்கள், நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை, சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து 12ஆம் வகுப்பு தான். ஸோ 12ஆம் வகுப்பில் 3 ஹெட்டிங் இருக்குது. 12ஆம் வகுப்பில் 2வது பாடம் தேசிய வருவாய், நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை நேஷ்னல் இன்கம். ஸோ 12ஆம் இதவே வந்து பேசிக்ஸ்லேயே வந்து நீங்கள் தேசிய நாட்டு வருமானம் பற்றி படிச்சிருப்பீங்க. ஓகே. ஸோ அதனுடைய ஒரு எக்ஸ்ட்ரா வெர்ஷன் தான் வந்து இந்த பாடமாக இருக்கும். அடுத்து 12ஆம் வகுப்பில் 5ஆம் பாடம் பணவியல் பொருளியல், மானிட்டரி எக்கனாமிக்ஸ். ஸோ அடுத்து 12ஆம் வகுப்பில் 9ஆம் பாடம் நிதி பொருளியல், அதாவது ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவோம், ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த 3 பாடங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்தளவுக்கு வந்து ஸோ 12ஆம் வகுப்பில் 6வது பாடம் வங்கியியல்னு இருக்குது, பேங்கிங்னு. ஸோ இந்த பேங்கிங்கில் வந்து ஸோ பேங்க் வந்து எப்படி உருவானது, என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருக்குது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிசர்வ் வங்கி பற்றியும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே படிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ பேங்கிங்கோட ஹிஸ்ட்ரி வந்து எப்படி வந்து பேங்க் வந்து உருவாச்சு, ஸோ என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்றப்ப வந்து ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி அந்த டாபிக் மட்டும் படிக்காமல் ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கையும் வந்து கவர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங் நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து 12ஆம் வகுப்பில் 9வது பாடம் நிதி பொருளியல், ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ். 7ஆம் வகுப்பில் ஏன்னா இது வந்து இந்த நிதி பொருளியல் வந்து ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் வந்து கவர் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அதே இதில் இந்த பாடம் வந்து கவர் ஆகுது, இந்த சிலபஸ் வந்து கவர் ஆகுது. 7ஆம் வகுப்பில் முதல் பாடம் 1 வரியும் அதன் முக்கியத்துவமும். ஸோ 10ஆம் வகுப்பில் 4வது பாடம் அரசாங்கமும் வரிகளும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டாபிக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. டேக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து எப்பயுமே வந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். தென் இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து 11ஆம் வகுப்பில் பாடம் 9வது பாடம் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த இந்திய பொருளாதார அமைப்புக்கு வந்து இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து நீங்கள் மேம்பாடு வளர்ச்சினா என்ன ப்ரீவியஸாக படிச்சிருப்போம். பட் அதனுடைய ஒரு தொடர்ச்சி மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. தென் 9ஆம் வகுப்பு 6வது பாடம் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு. 8ஆம் வகுப்பு பாடம் நம்பர் 7 பொது மற்றும் தனியார் துறைகள். 12ஆம் வகுப்பு 8வது பாடம் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், தியரிஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். 11ஆம் வகுப்பு 11வது பாடம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். அடுத்து நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து 9ஆம் வகுப்பில் பாடம் 4 தமிழகத்தில் வேளாண்மை. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் இந்திய பொருளாதாரம்னு இதுக்கு முன்னாடி படிக்கிறீங்களா, அந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். ஸோ அதுலேயே வந்து இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஓவர்லேப்பிங் தான், நிறைய டாபிக்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து எக்கனாமிக்ஸுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க டாபிக்ஸ் இந்த 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டி படித்தாலே போதுமானது. ஸோ எக்ஸ்ட்ராவுக்கு எப்பயும் போல் ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு வந்து
நீங்கள் படிக்கணும். ஸோ அது வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து சங்கர் கணேஷ் ஆத்தர் இருக்காங்க. ஸோ இந்தியன் எக்கனாமி, அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக்கு ரமேஷ் சிங் ஆத்தர் வந்து இருக்கார். ஸோ தமிழுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எதனாச்சும் அகாடமி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து சொல்கிற மாதிரி தான், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்கூல் புக்ஸ் வந்து பேசிக் ப்ளஸ் வந்து ஒரு அடிஷ்னல் மெட்டீரியல். ஸோ இந்த ரெண்டு மட்டும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க போதும், மல்டிபிள் சோர்சஸ் வேணாம். ஓகே, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 5 புக்கு 6 புக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்ன போதும், 2 ஒன்று வந்து நமக்கு இருக்கிறத அந்த அடிப்படையாக ஸ்கூல் புக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஒரு மெட்டீரியல். ஓகேங்களா? தென் தொழில் வளர்ச்சி அப்படின்ற டாபிக், இண்டஸ்ட்ரியல் குரோத்துக்கு வந்து ஸோ 10ஆம் வகுப்பில் 5வது பாடம் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள், 11ஆம் வகுப்பில் 8வது பாடம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இதுவும் வந்து ஓவர்லாப்பிங் டாபிக் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து 10ஆம் வகுப்பில் 2வது பாடம் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். தென் ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நல்வாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், சோசியல் ப்ராப்ளம்ஸ், பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 11ஆம் வகுப்பு 10வது பாடம் ஊரக பொருளாதாரம். ஸோ 10ஆம் வகுப்பு 3வது பாடம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, 9ஆம் வகுப்பு 5வது பாடம் இடம்பெயர்தல். ஓகேங்களா? பட் இந்த டாபிக் வந்து இது மட்டும் பத்தாதுங்க. ஸோ ஓல்டு புக்கில் ஸ்கூல் சமச்சீர் புக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஓல்டு புக்கில் 11th and 12th இருக்கக்கூடிய இந்த ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து இதில் வந்து டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க, சமூக பிரச்சனைகள் அப்படின்ற ஹெட்டிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஓல்டு புக்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் தொகை அப்படின்னு சொல்லும்போது ஸோ ரீசன்ட் பாப்புலேஷன் சென்சஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, ஸோ கல்வியை பொறுத்தளவுக்கு வந்து இல்லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவோம், எஜுகேஷன். ஸோ அதே மாதிரி இந்த பொறுத்தளவுக்கு வந்து என்ன அப்படின்னா ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகளுக்கு ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸில் தான் வந்து இந்த இது வரும். ஸோ வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் வந்து நம்ம சமைச்ச ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ அதிலேயே போதும். ஸோ அந்த வேலைவாய்ப்பு அப்படின்ற சொல்லும்போது சமூக பிரச்சனையாக பார்க்கும்போது வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேலைவாய்ப்பின்மைனா என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, பருவகால வேலையின்மைன்னு சொல்லுவோம், முழு வேலையின்மைன்னு சொல்லுவோம், ஸோ சுழற்சி வேலையின்மை, சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத படிச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி வறுமைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ வறுமை சம்மந்தமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய புக்கு வந்து இதுக்கு ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் சோசியல் ப்ராப்ளம்ஸ்னு வந்து இங்கிலீஷில் வந்து ராம் அகுஜான்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய ஆத்தரில் வந்து அந்த புக்கு வந்து இருக்குது. இது வந்து ஆங்கில புத்தகம் தான். ஸோ இந்த சமூக பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் அதை படிக்கலாம். ஏன்னா மெயின்ஸுக்கெலாம் வந்து இந்த டாபிக் வந்து அந்த புக்கு தான் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோசியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா, ராம் அகுஜான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாபிக் வந்து நீங்கள் அந்த புக்கை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ வறுமையை பொறுத்தளவுக்கு வந்து முழு வறுமைனா என்ன, ஒப்பீட்டு வறுமைனா என்ன, அதாவது பாவர்ட்டி வந்து ரிலேட்டிவ் பாவர்ட்டினா என்ன, அப்சல்யூட் பாவர்ட்டினா என்ன, ஸோ பாவர்ட்டியை வந்து எப்படி வந்து கணக்கிட்டாங்க, ஸோ என்ன மாதிரி முறைகளில் வந்து பாவர்ட்டி கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் எப்பயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ரொம்ப படிக்கணும். ஸோ ஊரக நலன்சார் திட்டங்கள், ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஸ்கீம்ஸை பொறுத்தளவுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கீம் என்ன, அந்த ஸ்கீம் நேம் என்ன, திட்டத்தினுடைய பெயர், ஸோ எந்த ஆண்டு அது கொண்டு வரப்பட்டது, ஸோ அதனுடைய பயனாளிகள் யார், அதாவது பெனிஃபிஷியரிஸ் வந்து யார். ஸோ அதே மாதிரி வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டமா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டமா, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எவ்வளோ வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து இதில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ 50-50 நிறைய திட்டங்கள் வந்து ஸோ ஸ்டேட் வந்து மாநில அரசு வந்து 50%, மத்திய அரசு வந்து 50% இதில் வந்து பங்கு எடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 80-20 சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து டீட்டெயில் படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வந்து டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்குன்னு பார்க்கும்போது
நீங்கள் ஸ்கீம் என்ன, அந்த ஸ்கீமோட இயர் என்ன, அதனுடைய பெனிஃபிஷியரி யார் அப்படின்றது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம் வர்றது ஃபுல்லாகவே வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து தான் வரும். ஊரக நலன்சார் திட்டங்கள் அப்படின்றதுலேருந்து தான் வரும். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ பழைய ஸ்கீம்ஸ், புது ஸ்கீம் மட்டும்தான் கேட்பாங்களா சார் அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. ஸோ பழைய ஸ்கீம்ஸ் வந்து எல்லாமே கேட்பாங்க. ஸோ 1990களில் கொண்டு வந்தது, 5 ஆண்டு திட்டங்களில் கொண்டு வந்த திட்டங்கள், இப்போ இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு கேட்பாங்க, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா கேட்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றது. ஸோ அந்த திட்டம்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க, எந்த கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்லாம் வந்து நீங்கள் இதில் படிங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஸோ பேசிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸு கண்டிப்பாக கவர் பண்ணணும். இதில் எந்த டாப்பிக்கை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து மார்க் டெஸ்ட் வந்து அதிலே அட்டன் பண்ணி பாருங்கள். புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்போ குரூப் 2 மெயின்ஸுக்கெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இது பேசிக். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மெயின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு டைம் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸும் படிக்கணும் சார், நான் மெயின்ஸும் படிக்கிறேன் அப்படின்னா ஸோ குரூப் 2 பொறுத்தளவுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லைங்களா, சிறுவினா, குறுவினா, விரிவான விடையெளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் எழுதி பழகுங்க. ஸோ குரூப் 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க. 2Aக்கு வந்து அது தேவையில்லை. ஓகேங்களா? 2Aக்கு வந்து நீங்கள் அது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து அந்த சிலபஸில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிடுது. அதனால் வந்து ஸ்கூல் புக்கை வந்து கண்டிப்பாக வந்து கோத்ரோ பண்ணுங்கள். எந்த பாடம் தேவையில்லையோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சும்மா வந்து படித்து பார்ப்போம் சார் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்கள் தொடவே வேணாம். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு டைமிங் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவான டைம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ என்ன படிக்கணும் அது மட்டும்தான் தேவை. எதை படிக்கக்கூடாதோ அதை எலிமினேட் பண்ணிடுங்க. ஐயோ இது வருமே, இந்த டாபிக் வந்து நம்ம படிக்கணுமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நிறைய டாபிக் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து தட் இஸ் ஸ்மார்ட் ஒர்க்னால் இது தான். எது தேவை, எது தேவையில்லை, தேவையில்லாததை விட்டுருங்க, தேவையானதை மட்டும் படிங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து நீங்கள் 100% வந்து மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் இங்கே இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். வேறு டீட்டெயில் எதுவும் வேணும்னா ஸோ எந்த நம்பருக்கு வேணாலும் கூப்பிடுங்க, கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.